தீப மை அப்படின்றது வந்து நமக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு காப்பா இருக்கும். காப்பான்னா எப்பயுமே நமக்கு ரட்சையா இருக்கும். நம்ம காக்கக்கூடிய பற்ற தீவினைகளிலிருந்து காக்கக்கூடிய ஒரு அருள் பிரசாதமாக அது விளங்கக்கூடியது. அது வந்து நடராஜருக்கு உள்ளது அப்படின்றது தாத்பரியம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் வந்து காக்கக்கூடிய கடவுள் இறைவன் சிவபெருமான் தான். ஏன்னா மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு, ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அருள் வேணும் அப்படின்னாலும் நம்ம யார்கிட்ட போய் நிற்கணும்னா சிவபெருமானுக்கு தான் போய் நிற்கணும். அந்த உருவத் திருமேனியாக இருக்கின்ற நடராஜ பெருமானுக்கு முதல்ல நம்ம அவருக்கு வந்து இந்த ரட்சையை நம்ம இட்டுட்டோம்னா நாம எல்லாம் வந்து இறைவன் மூலமாக நம்ம எல்லாம் காப்பாற்றப்படுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கோசரம் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் என்ற ஒரு தாத்பரியத்துக்கோசரம் தான் நம்ம வந்து முதல்ல நடராஜருக்கு தீபமைன்றது இட்டுட்ட பிறகு நம்மலாம் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து சுவாமி நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நம்மளுடைய நம்பிக்கையினுடைய ஒரு தாத்பரியம் தான் இந்த தீப பிரசாதம், தீபமை பிரசாதம்.